அமளியில் ஈடுபட்ட நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை எழும்பூரில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், எவ்வளவு நேரம் இந்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது? சிபிஐ விசாரணை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் தேவை என அதிமுக சட்டப்பேரவையில் தொடர்ச்சியாக கவனத்தை ஈர்த்து அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் அவர்கள் அனைவரையுமே இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அதை எதிர்த்தும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் அரங்கத்திற்கு எதிரே தற்போது மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள். அவர்கள் வலியுறுத்தக்கூடியது ஒரே விஷயம்தான், இந்த விவகாரத்தில், அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இந்த சிபிஐ விசாரணை தேவை என்பதை தான் தற்போது முழுவீச்சில் சொல்லி வருகிறார்கள். நம்மிடையே முன்னாள் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இருக்கிறாங்க. நீங்க சபாநாயகராக இருந்த ஒருத்தர், இப்போ அதிமுக புறக்கணிச்சு இல்ல உங்கள் வெளியேற்றிய பிறகு ஒரு உண்ணாவிரதத்தை எப்படி பார்க்கறீங்க, எப்படி இதை அணுகிறீங்க? ஏன்னா சிபிஐ விசாரணை வேணுன்றாங்க, அவங்க சிபிஐ விசாரணை தேவையில்லைன்றதை சொல்றாங்க. ஜனநாயக ரீதியாக பிரதான எதிர்க்கட்சி என்கின்ற முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றம் தொடங்கிய நாள் முதலாக சிபிஐ விசாரணை தேவை, இந்த பிரச்சனையை சட்டமன்றத்துக்கு ஒத்திவைத்துவிட்டு விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு செவிமடுக்காமல் சம்பந்தமில்லாத வேறு பிரச்சனைகளில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சிபிஐ விசாரணை இந்த பிரச்சனையை தேவை, அப்போதுதான் உண்மைகள் வெளிவரும். ஆளும் கட்சி பெரும்பொருள் அதிக அளவில் ஈடுபட்டிருக்கிற இந்த 3 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளுக்கு முடிவு கட்ட சிபிஐ விசாரணை தேவை என்கிற பொதுச் செயலாளருடைய வேண்டுகோள் செவிமடுத்து ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்றத திமுக வாதமா வைக்கிறாங்களே. ஏன்னா இப்போ ஏற்கனவே பல வழக்குகள் சிபிஐ கிட்ட கொடுத்தது இன்னும் நிலுவையிலே இருக்கு, அதுல தீர்வு கிடைக்கல அப்படின்றாங்க. திமுகவை சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நியாயமான விசாரணை சிபிஐ தான் நடத்த முடியும். ஆளும் கட்சிக்கும் பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த விசாரணையிலிருந்து தமிழக மக்களுக்கு உண்மை தெரிய சிபிஐ விசாரணை தேவை. சிபிஐ விசாரணை தேவை என்பதை வலியுறுத்தி அதிமுகவினர் மிக நீண்ட ஒரு நாள் முழுவதும் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஏராளமானோர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதை கண்டித்து அதிமுக தரப்பில் நடத்தப்படக்கூடிய இந்த உண்ணாவிரதம் என்பது அரசியல் நிகழ்வில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.